அப்பா இது வரைக்கும் திருட்டு ரயில் ஏறி தான் போயிருக்காங்க. திருட்டு பஸ் ஏறி போறாங்கறத கண்டுபிடிச்சது தமிழ்நாட்டிலே முதல் ஆள் நான் தான். யார் சொன்னது? பஸ் கண்டுபிடிச்ச காலத்துல இருந்து எங்க பரம்பரையே டிக்கெட் எடுத்தது இல்ல. யாரா அது? கண்ணு கூசுற அளவுக்கு கருப்பா ஒரு கலர்ல. என் பேரு மானஸ்த. என்னது மானஸ்தனா? டேய், போற பஸ்ல போறோங்கிற தைரியத்துல என்ன பேர் வேணாலும் சொல்ல நினைச்சிட்டியா? உன்ன பேரை சொல்லு, இல்லன்னா ஓடிச்சு தள்ளி விட்டுருவேன். அட நிஜம்தாங்க. என் தங்கச்சி அழகுமணிக்கு கோட்டையூர் ஜமீன்ல மாப்பிள்ளை பார்த்து வரேன். என்னது, உன் தங்கச்சி பேரு அழகுமணியா? அவளுக்கு கோட்டையூர் ஜமீன்ல மாப்பிள்ளை பாத்தியா? இதை என்ன நம்ப சொல்றியா? நீங்க நம்புனா நம்புங்க, நம்பாட்ட போங்க. இங்க பாருங்க, இதான் என் தங்கச்சி. மகாராணி மாதிரி இருக்கிற என் தங்கச்சிக்கு ஒரு நல்ல மாப்பிளைய கட்டி கொடுக்க வேண்டியது இந்த அண்ணனோட கடமை இல்லையா? கடமைதான். ஆனா உங்க தங்கச்சி கலருக்கு உங்க கலருக்கு நிறைய டிஃபரெண்ட் இருக்குங்களே. நான் எங்க அப்பா கலருங்க, என் தங்கச்சி அம்மா கலருங்க. அம்மா வெஸ்ட் ஜெர்மன், வெள்ள வெள்ளையேன்னு இருப்பாங்க. எங்க அப்பா இரண்டு ஆப்பிரிக்கா, நான் அப்படித்தான் இருப்பேன். ஓ, நீங்க ஒரு அசிங்கமான கிராஸா? அது சரி, உங்க அப்பா அம்மா உயிரோடு இருக்காங்களா? இல்லங்க, செத்து போயிட்டாங்க. தப்பிச்சுட்டாங்க. சாட்சியே இல்லாத ஒரு தங்கச்சி போட்டோ வச்சுட்டு பஸ் பஸ் அலைகிறான். அப்புறம் உங்க தங்கச்சிக்கு ஜமீன்ல மாப்பிள்ளை பேசி முடிச்சிட்டீங்களா? ஜமீன்ல பணம் இருக்கலாம், ஆனா மூஞ்சி இல்லையே. மூஞ்சி இல்லாம பின்ன ஜமீன் முண்டத்தோடவா தெரியுறான்? நான் எதிர்பார்க்க மூஞ்சி இல்லையே. நீங்க எந்த மாதிரி மூஞ்சி எதிர்பார்க்கறீங்க? நீங்க பஸ்ல டிக்கெட்டே எடுக்கலனாலும் உங்க பர்சனாலிட்டியே வேற. என் தங்கச்சி உங்களுக்கே கொடுக்கலாம்னு இருக்கேன். ஐயோ மாப்பிள்ள, இந்த பழம் சாப்பிடுங்க. இது உங்களதான். என்னதுல நான் தான் பஸ்ஸுக்கு டிக்கெட் எடுக்க வக்கீல்லாம் வந்துட்டு இருக்கேன். எல்லாம் கீழே இருக்காங்க, மாங்காய் மாட்டேங்குது. அவனுக்கு தான் சாப்பிடுங்க. ஐயோ, நான் குளிக்காம சாப்பிட மாட்டேன். ஆனா நான் கூட தான் குளிக்கிறேன். பஸ்ல தேங்காய் இருக்கு குளிக்கிறதுக்கு. மழை பெஞ்சு நனைஞ்சா தான் உண்டு. இன்னைக்கு ஒரு நாளைக்கு சாப்பிடுங்க. அப்ப சட்டை மாத்திக்கலாமா? நிறைய மடையில சட்டை இருக்கு, எடுத்து போடுங்க. என் கலருக்கு இதெல்லாம் மேட்ச் ஆகாது, உங்களுக்காக மாத்திக்கிறேன். மாப்பிள, உங்க தங்கச்சி எனக்கு கட்டி கொடுத்தீங்கன்னா என் கண்ணை போல பாத்துக்குவேன். நீங்க என்ன படிச்சிருக்கீங்க? நான் என்ன கேட்ட ஏன் அறிங்க? நான் முதல்ல பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது அன்னைக்கு பார்த்து பள்ளிக்கூடம் தொப்படி இடிஞ்சு போச்சு. அவசரமா இருக்குன்னு எங்க அப்பச்சி பள்ளிக்கூடத்துக்கு என்ன அனுப்பல. சரி விடுங்க, மன்னிச்சிட்டேன். ஒரு 5000 ரூபாய் பணம் இருந்தா என் தங்கச்சி கட்டி கொடுத்துருவேன். அதுக்கு எனக்கு தாராளமா கொடுத்துட்டா போகுது. இன்னைக்கு நம்ம பாக்குறதுல மாத்திக்கலாம். குடி. பாலக்காட்டு ஐயர் விபூதிக்கெல்லாம் மசிய மாட்டா போல இருக்கு. பகல்லே வந்து ஆட்டம் போட ஆரம்பிச்சுட்டாளே. இந்த பேய நான் எப்படி விரட்டுவேன்? என்ன பண்ணுவேன்? அடே தண்ணி சாமி, நீயா? ஏண்டா, நானே பயத்துல நடுங்கி போயிருக்கிறேன். நீ வேற சத்தம் இல்லாம வந்து ஏண்டா சொல்ற? ஆத்தா, இவருதான் மானஸ்தன். வணக்கம். மானஸ்தனா? மூஞ்சி பார்த்தா அப்படி தெரியலையே. பேர் வைக்கும் போது குப்புறப்படுத்திருந்தாரு. வச்சதுக்கு அப்புறம் தான் மூஞ்சி பாத்துருக்காங்க. சரி, இப்ப இவருக்கு என்ன? இவரோட தங்கச்சி அழகுமணிய நான் கல்யாணம் கட்டிக்க போறேன். ஏப்பா, இவரு தங்கச்சி அழகுமணி நான் நம்பணுமா? அத்தா, அந்த குடும்பத்திலே இவர் ஒருத்தர் தான் தப்பா பிறந்தார். இவர் தங்கச்சி அழகுமணி அழகோ அழகு. நானே போட்டோ பார்த்தாலும் முடிவு பண்ணேன். இப்ப எங்க வந்த? அந்த பொண்ணை நான் கட்டிக்கலாம்னு இருக்கேன். அதுக்கு நீங்க எனக்கு ஒரு உதவி பண்ணணும். கோலம் அடிக்கணுமா? மாப்பிள்ள ஒரு 10 நாள் என் கூட தங்குறாரு. தங்கட்டும். அந்த உங்க வீடு இருக்குல்ல, அதுக்கு எதிரில் ஒரு வீடு இருக்குல்ல, அதை எனக்கு கொடுங்க. நாங்க 2 பேரும் தங்கிக்கிறோம். தண்ணி சாமி, இங்க வா. சத்தம் போட்டு பேசாத. ஏன்டா கத்துற? மெதுவா பேசு. நீ கேட்டியே, அந்த வீட்டுக்கு இப்பதான் புதுசா பேய் ஒண்ணு குடி. அதனால 1000 2000 பணம் வேணாலும் கொடுத்துறேன். எப்படியாவது அந்த பேய் அங்க இருந்து விரட்டிட்டு நீ ஏன் குடி இருந்துக்க. அந்த வீடு எனக்கு வேண்டாம். நான் பேசாம சுடுகாட்டுல வீடு பாத்துக்கிறேன். ஏண்டா நீ வேற விசில் அடிச்சு பயமுறுத்துற? மச்சான் கூப்பிடுறாரு, போ. நீங்க என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ, வீட்டுல இருக்கிறத ஓட்டிட்டு பணத்தை வாங்கி என்கிட்ட கொடுக்குறீங்க. ஏய், ஓட்டுறதுக்கு அது என்ன ஆடா மாடாடா பேய்டா? மை சிஸ்டர் வாண்டே. எஸ், போய் ஓட்டுங்க, போங்க. என்னங்க என்னங்க, ஆத்தா தோட்டத்துக்கு வந்துட்டாங்க. ஐயோ, வா தண்ணி தொட்டிக்குள்ள ஒளிஞ்சுக்கலாம். வா. விவசாயமா நீ பண்ற? பண்ணுவ போடுங்கடா. அந்த அளவுக்கா? மந்திராலயா, உங்க காதல் இவ்வளவு ஆழத்துக்கு போயிருச்சா? தப்பா நினைக்காத தனிசாமி, திடீர்னு ஆத்தா வந்துட்டாங்க. அதனாலதான் தொட்டிக்குள்ள வந்து ஒளிஞ்சுக்கிட்டோம். இவ்வளவு பெரிய தோட்டத்துல உனக்கு ஒளியறதுக்கு வேற இடமே கிடையாதா? தொட்டி தான் கிடைச்சதா? அது என்ன சைடுல கை விட்டு தேடுற? இன்னொரு பொண்ணு கிடைச்சா அமுக்கலாம்னா? இல்லப்பா, திலகாக்கு நீச்சல் தெரியாதுல்ல, அதனாலதான் நான் நீந்திக்கிட்டு இருக்கேன். நீச்சலா? ஏயா, தண்ணி இல்லைன்னா மீனே நீச்சல் அடிக்க முடியாது. நீங்க எப்படி அடிக்கிறீங்க? நீச்சல் அடிக்க தண்ணி வேணுமா? மனசு இருந்தா போதாதா? சுத்தம் கருத்துதான்.
கிட்ட நெருங்க முடியாத அளவுக்கு எடுத்துட்டான். கூட்டம் ரொம்ப ஜாஸ்தி ஆயிருச்சு, நாம தண்ணிக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கலாமா? போங்க, உள்ளே ஒளிஞ்சு போங்க. டேய், ஏன்டா இப்பவே கொட்டடிச்சு என்ன பயமுறுத்துற? இந்த பாரு, நல்லா கேட்டுக்க. இந்த நடு ராத்திரியில முதல்ல சலங்க சத்தம் மட்டும் கேட்கும். காத்துல செட்டையெல்லாம் பறக்கும். அப்புறமா தான் அந்த அன்னக்கிளி பேய் வருவா. பின்னாலேயே மந்திரிச்சு விட்ட மாதிரி என் பேரை முத்துவேலும் வருவான். பொம்பளையா இருந்தா போதுமே, பேயா இருந்தாலும் உன் பேரை பின்னாலேயே சுத்துவானே. அவனை விடுறா. பண்ணாடிக்கு பிறந்தவன ராத்திரில சிரிச்சு ஏன்டா எங்களை பயமுறுத்துற? டேய், வந்துட்டா. யாரு? அன்னக்கிளி. அன்னக்கிளி உன்னை தேடுது, 6 மாசம் 1 வருஷம் அவரம்பூ காட்டுக்குள்ளே. என்னடா இப்படி உதர்ற? பயமா இருக்கு. அத்தா, இது பேயும் இல்ல பிசாசும் இல்ல, உன் பேரனோட செட்டப்பு. என்னப்பு? செட்டப்பு. செட்டப்பா? ஆமா, இது ஒரு அனாதை பொண்ணு. பகல் பூரா தோட்டத்துக்கு அழைச்சிட்டு வந்து விவசாயம் சொல்லி தரேன்னு டூயிட் பாடுறான். ராத்திரில பேயின்னு சொல்லி இங்கேயும் அழைச்சிட்டு வந்துடுறானா? என் பேரனா? உன் பேரன் தான். ஆத்தா, பொம்பளையா இருந்தா போதும், செத்த புணத்தை கூட உன் பேரன் நம்பி விட்டுட்டு போயிட முடியாது. தண்ணிசாமி, நெசமா தான் சொல்றியா? நிஜமா தான். இரு, என்ன நானே பாத்துட்டு வந்துடுறேன். ஐயோ அம்மா, ஏண்டா குழந்தைக்கல்ல கால்ல போட்ட மாதிரி இந்த மிதி மிதிச்ச? அந்த பொண்ணை பேயல்னு சொல்லி எலவிட்டு இருந்த வர பணத்தை கெடுத்து விட்டியே. இவ்வளவு பெரிய முட்டாளா இருந்தா என் சிஸ்டர் உனக்கு எப்படியா கொடுக்கறதே? மாப்பிள, கோச்சுக்காதீங்க. இந்த பேய் போனா போட்டு, சுடுகாட்டுல இன்னும் எத்தனையோ பேய்கள் இருக்கு. ஆனா ஓட்டியாவது உங்களுக்கு நான் காசை கொடுத்துறேன். ஆனா உங்க தங்கச்சி மட்டும் எனக்கு கட்டி வச்சிருக்கு மாப்பிள. அங்க ஓட்டுனா பணம் வராது, எலும்பு கூடுதா வரும். வந்த எடுத்து வாயில குத்திக்கிறா. ஏன் அப்படி என்னையே பாத்துட்டு இருக்கீங்க? இல்ல, நீ செத்து போனதுக்கு அப்புறம் கூட அழகாத்தான் இருக்கு. செத்ததுக்கு அப்புறமா? இல்லடா, நீ இந்த வெள்ளை புடவையெல்லாம் கட்டு பேய் மாதிரி வேஷம் போட்டு வந்தில்ல, அதுல ஒரு ரேஞ்சு தான். ரேஞ்சு இருப்பாடா, இருப்பா. அவன் மட்டுமா பேய வேஷம் போட்டா? நீ தானே இத்தனை நாள பேரன வேஷம் போட்டிருக்க. இல்ல, நான் தோட்டத்துல வேலையை முடிச்சு வந்துட்டு இருந்தேனா, இந்த அன்னக்கிளி பேய் வந்து திடீர்னு முன்னாடி குறிச்சிருச்சு. குதிச்சிருச்ச? குதிக்கட்டும். டேய் தண்ணிசாமி, குட் மார்னிங். நீ எப்ப தனிச்சாமி வந்த? நாங்க வந்து 30 வருஷத்துக்கு மேல ஆகுது. முத்துவேலு, சும்மா சொல்லக்கூடாதுப்பா. நான் 100 மில்ல தான் கேள்விப்பட்டிருக்கேன், நைட் ஷிப்ட் டே ஷிப்ட்னு. நீ அதையும் தாண்டி ஓவர் டைம் போட்டு லவ் பண்ற முதல் ஆளு நீதான்ப்பா. ஆனா இந்த பொண்ணை சும்மா சொல்லக்கூடாது, சளைக்காம உனக்கு ஈடு கொடுத்து லவ் பண்ணுதே. அடே, இது பொண்ணு இல்லடா, பேய். இதா பேய். பேய்க்கு தரையில கால் படக்கூடாது. இது தலைப்பைப்பா. இல்ல, இது நுர பேய். டேய் முத்துவேலு, எப்ப நீ என்ன ஏமாத்திட்டு கண்ட கழுதையெல்லாம் வீட்டுக்குள்ள விட்டுட்டியோ, இனிமே உன்னை நான் நம்ப மாட்டேன்டா. தயவு செஞ்சு நான் சொல்றது கேளு. பாவாத்தா, அந்த பொண்ணு ஒரு அறார. இந்த பாரு, நான் கடைசியா சொல்றேன். ஒண்ணு இவ இந்த வீட்டுல இருக்கணும், இல்ல நான் இருக்கணும். 2 பேர்ல யார் இந்த வீட்டுல இருக்கணுங்கிறத நீயே முடிவு பண்ணிக்க. என்ன அத்தா நீ? என்னால உங்க 2 பேருக்கும் பிரச்சனை வேண்டாம், நானே போயிடுறேன். நான் சொல்றேன். தண்ணி சாமி கூட்டிட்டு போட அவனை. அம்மா, இந்த காத்தடிக்கிற மிஷின் எங்க வாங்கின?